அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் 2024 மார்ச் மாதம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்விற்குரிய சரியான விடைகளை இங்கு காண இருக்கிறோம். இந்த வீடியோவில் இங்கு ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு மட்டும் விடையானது வழங்கப்படுகிறது. முதல் வினாவாக கேட்டவர் மகிழ பாடிய பாடல். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே என்ற வினாவிற்குரிய சரியான விடை ஈயண்ணா. பாடல் கேட்டவர். பாடல் கேட்டவர். இரண்டாவது வினா மலர்க்கை தொகையின் வகையை தேர்க. மலர்க்கை தொகையின் வகையை தேர்க என்ற வினாவிற்குரிய சரியான விடை ஓமை தொகை. ஓமை தொகை ஆவண்ணா. மூன்றாவது வினா பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? இதற்குரிய விடையானது வானத்தையும் பேரொளியையும். விசும்பு என்னும் சொல் வானத்தையும், இசை என்னும் சொல் பேரொளியையும் குறிக்கிறது. எனவே மூன்றாவது வினாவிற்குரிய சரியான தேர்வு ஈயண்ணா. அடுத்து நான்காவது வினா தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அடி எதுகை சொற்களை தேர்க. எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருந்தால் அதை நம்ம எதுகைன்னு சொல்லுவோம். வேறு வேறு அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒரே போல் வந்திருந்தால் அடி எதுகை என அதை கூறுவாங்க. அப்படி பார்த்தோமே ஆனால் இந்த நான்காவது வினாவிற்குரிய சரியான விடையானது ஆவண்ணாவாக இடம்பெற்றுள்ள தாளாண்மை வேளாண்மை. அடுத்த ஐந்தாவது வினா இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது டேஸ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஸ் விடை. இந்த இடத்துல வழிபோக்கர் தெரியாமல் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறதுனால அது அறியா வினா. இதோ இங்கே நிற்கும் என சுட்டி காட்டி விடை கூறியதால் அது சுட்டு விடை. எனவே இந்த ஐந்தாவது வினாவிற்குரிய சரியான விடையானது அறியா வினா சுட்டு விடை. அடுத்ததாக ஆறாவது வினா குழந்தை வந்தது என்று எழுவாய் தொடரின் வெளித்தொடரை தேர்க. எழுவாய் அப்படின்னா பெயர் சொல், வெளினா அந்த பெயரையே நீண்டு ஒலிப்பதை குறிக்கிறது. அப்படி பார்த்தா குழந்தையே வா என்று அழைப்பது தான் சரியான விடை. எனவே ஆறாவது வினாவிற்குரிய சரியான விடை ஈனா குழந்தையே வா. ஏழாவது வினா குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்களை தேர்க. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல். எனவே ஈ என்பதே சரியான விடை. எட்டாவது வினா மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. ஆனா ஆவாக இடம்பெற்றுள்ள எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்தலாகிய கைமாறு கருதாமல் அறம் செய்வதே எட்டாவது வினாவிற்குரிய சரியான விடை. ஒன்பதாவது வினா காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். ஒன்பதாவது வினாவிற்குரிய சரியான விடை இ காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். பத்தாவது வினா மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. 11வது வினா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு. ஆன்சர் ஆவண்ணா மலேசியா. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அதுவும் தமிழ் மொழிக்காக நடத்தப்பட்டது. அடுத்தது பாடலை படித்து விடையளிக்கக்கூடிய வினாக்கள். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடிமில் பனிகடல் பருகி வளநேர்வு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி. 12வது வினா பாடல் இடம்பெற்ற நூலை தேர்க. முல்லைப்பாட்டு. பாடல் இடம்பெற்றுள்ள நூலை தேர்க. மேற்கண்ட பாடலானது முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ளது. எனவே ஈயண்ணாவாக இருக்கக்கூடிய முல்லைப்பாட்டு என்பதே சரியான விடை.
13வது வினா நனந்தலை உலகம் என்பதன் சரியான பொருளை தேர்க. நனந்தலை உலகம் என்ற சொல்லின் சரியான பொருள் ஈனாவாக அமைந்திருக்கக்கூடிய அகன்ற உலகம். 14வது வினா தடக்கை இச்சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்க. தடக்கை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பானது உரிச்சொல் தொடர். தடக்கை என்பதில் உள்ள தடயம் என்பது உரிச்சொல். எனவே இது ஆவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய உரிச்சொல் தொடர் என்பதே சரியான விடை. 15வது வினா பாடலின் ஆசிரியரை தேர்க. மேற்கண்ட பாடலுடைய ஆசிரியர் யார் என்று பார்த்தமேயானால் நப்பூதனார். முல்லைப்பாட்டை எழுதியவர் நப்பூதனார். எனவே ஆவண்ணாவாக அமைந்துள்ள நப்பூதனார் என்பதே இந்த வினாவிற்குரிய சரியான விடை. நன்றி, வணக்கம்.